ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. கொண்டாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிரியர்களுக்கு புனிதப்படுத்துகிறோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் திருமகனின் இயேசுவின் தூய இதயத்தை என்றும் தாயாகிய தூய கன்னி மரியாதை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஊர்தல் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது கொடிகளானது கட்டப்படுகிறது. கெட்டதன் போது பாடகர் குழுவினர் தூய ஆவியாரினுடைய பாடலை பாடுவார்கள். கெட்டிக்கொண்டே இருக்கும்போது அன்னையினுடைய பாடலும் சேர்த்து பாடப்படும். ஆகவே பாடகர் குழுவோடு அனைத்து இறை மக்களும் இணைந்து பக்தியோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பின் அன்னையாய், அமல உற்பவியாய், மாசில்லாத கன்னிகையாய், விண்ணுலக மண்ணுலக அரசியாய், இத்திருத்தலம் எழுந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற
புனித ஆரோக்கிய அன்னையுடைய விழாவை இன்று திருக்கொடியேற்ற நிகழ்வோடு ஆரம்பித்திருக்கின்ற உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல, இந்த கொடி விண்ணகம் நோக்கி உயர உயர பறப்பது போல, இந்த புன்னைக்காயல் இறை சமூகமும் எல்லா விதத்திலும் இறைவன் தருகின்ற அருள் வளத்தாலும், நீங்கள் தேடி சேர்க்கின்ற பொருள் வளத்தாலும், கல்வி செல்வத்தாலும் எல்லா நிலையிலும் இன்னும் நீங்கள் உயர வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிற தந்தையர்கள் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்னைக்கு காலையில தான் வேளாங்கண்ணியில கொடியேற்ற நிகழ்வு நடந்தது. அதே நாளிலே நாமும் இன்னைக்கு கொடியேற்றத்தோடு இந்த விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். ஏன் இன்னைக்கு இந்த கொடியேற்ற விழா என்று கேட்டால், செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே 3 நபர்களுக்கு தான் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். பொதுவாக புனிதர்கள் இறந்த நாளைத்தான் நாம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே 3 நபர்களுக்கு மட்டும் அவர்களுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். யாருக்கெல்லாம்? டிசம்பர் 25 இயேசுவின் பிறப்பு விழா, செப்டம்பர் 8 அன்னை மரியினுடைய பிறப்பு விழா. இன்னும் ஒருத்தர், பெண்ணிடம் பிறந்தவர்களுள் இவரை விட மேலானவர் யாரும் இல்லை என்று இயேசுவால் புகழப்பட்ட திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. அதனால இந்த விழா எதுக்காக? அன்னை மரியாவினுடைய பிறப்புக்காக தயாரிக்கின்ற நாட்களாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. எப்படி கிறிஸ்துமஸ்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமோ, அந்த குழந்தை இயேசுவின் பிறப்புக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்றோமோ, அதே போல இந்த அன்னை மரியாவின் பிறப்புக்காகவும் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பை கொடுக்கின்றது. திருக்குறள் சொல்கிறது, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எல்லோருக்குமே குழந்தைகள் என்றால் பிடிக்கும் இல்லையா? எனவே இயேசு குழந்தையாக பிறந்தார் என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், இயேசுவை பெற்றெடுத்த தாயும் குழந்தையாக மண்ணிலே அவதரித்த நாள் தான் செப்டம்பர் நாள் 8ஆம் நாள். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவியும் இருந்தார்கள். அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போ குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது இவர்கள் கொஞ்சம் வயதான பெற்றோர்களாக தெரிய ஆரம்பித்தார்கள். எனவே இவங்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கவலை. ஐயோ, நம்ம பையன் சின்ன பையனா தெரியல, நம்ம வயசானவர்களாக தெரிகிறோமே என்று கொஞ்சம் கவலையோடு இருந்த பெற்றோர்கள். அந்த ஊருக்கு ஒருத்தன் ஒரு நாள் லேகியம் விற்கிறதுக்கு வந்தான். அவன் சொன்னா, நான் ஒரு லேகியம் வச்சிருக்கேன், அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா 10 வயசு அப்படியே குறைந்து விடும் என்று சொல்லி விற்று போடுறான். இவர்களும் ஆசை ஆசையாக அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. அவர்களுடைய பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்தான். வீட்டுக்கு முன்னால அவன் வயசுக்குள்ள 6ஆம் கிளாஸ் படிக்கிற இன்னொரு பையன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தான். இவனுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த பையனை பார்த்து கேட்டான், ஏன்டா எங்க வீட்டுல வந்து விளையாண்டுகிட்டு இருக்க? நீ உங்க வீட்டுல போய் விளையாட வேண்டியது தானே, ஏன் எங்க வீட்டுல வந்து விளையாண்டுகிட்டு இருக்க? மரியாதையா பயிர், இல்லைன்னா அடிய போட்டு விரட்டிடுறேன் அப்படின்னா. அந்த பையன் சொன்னான், டேய், நான் தாண்டா உங்க அப்பா. ஒருத்தன் லேகியம் வித்தான், கொஞ்சம் வயசு குறையிடுமேன்னு ஆசையோட கொஞ்சம் லேகியத்தை வாங்கி சாப்பிட்டேன். கடைசியில் 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் போல நான் மாறிவிட்டேன் அப்படின்னு நான் சொன்னான். சரி பரவாயில்ல வாங்கப்பான்னு அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனான். உள்ள தொட்டில ஒரு குழந்தை கையை சொல்லிட்டு படுத்து கிடக்கு. இவனுக்கு என்னடா, நமக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ இல்லையே, இங்க ஒரு பிள்ளை வந்து படுத்து கிடக்குத, யாரும் தெரியலையே அப்படின்னு அப்பா இந்த குழந்தை யாரு, புதுசா நம்ம வீட்டுல இருக்குதே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அதுதான் உங்க அம்மா. என்னை விட இன்னும் வயசு கம்மியா தெரியணுங்கிறதுக்காக அவன் என்ன செஞ்ச, லேகியத்தை 2 தடவை வாங்கி சாப்பிட்டு போட்டா. அதனால வயசு ரொம்ப குறைஞ்சி போய் ஒரு பச்சிடம் குழந்தையாக மாறிவிட்டாள் என்று தந்தை சொன்னாராம். குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
இந்த உலகத்திலே நமக்கு மனக்கவலைகளை போக்குகின்ற மருந்து என்பது குழந்தைகள். நான் 3 ஆண்டுகள் குறுமடத்துல குறுமாணவர்களுக்கு பயிற்சி அளித்தேன். குறுமடத்துல எல்லாம் இருக்கிறது, நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை தான். ஆனா நான் எதை மிஸ் பண்ணேன் அப்படின்னா, பங்குகள்ல இருக்கும் பொழுது இந்த எல்கேஜி யூகேஜி வாண்டுகள் அப்படியே வரும். நான் கூடுதாடல இருக்கும் போதெல்லாம் காலையில் 9 மணிக்கு குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சா ஒரு சாக்லேட் கொடுப்பேன். அதனால ஒரு குரூப் காலையிலேயே வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஆளுக்கு 2 சாக்லேட்டை வாங்கிட்டு எல்கேஜி போயிருவாங்க. திருப்பி சாயங்காலம் மதியம் அவங்களுக்கு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? 12 மணிக்கு யாரும் இல்லாத நேரம் எங்க சமையல் பாட்டியம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த குழந்தைகளை கண்டு அவங்களுக்கு பிடிக்காது, அதனால விரட்டி விடுவாங்க. அந்த பாட்டியம்மா எப்ப சமையல் கட்டுக்களை போதோ அந்த கேப்களை வந்து கடை மேல வந்துருவாங்க. ஃபாதர் ஸ்கூல் முடிஞ்சிச்சு ஃபாதர் அப்படின்னா அவங்களுக்கு 2 மிட்டாய் கொடுக்கணும். உண்மையிலே சொல்ற அந்த பங்குல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா கவலையும் மறந்து போயிடாது. அந்த குழந்தைகளுடைய தன்மை இல்லையா? எனவே இயேசு எப்படி குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்தாரோ அதே போல அன்னை மரியாள் மாசு மறுவற்ற ஒரு குழந்தையாக, ஜென்ம பாவம் ஏதுமில்லாமல் ஒரு குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்தார் என்கிற விழாவை தான் வருகின்ற 8ஆம் தேதி கொண்டாட இருக்கின்றோம். அந்த விழாவுக்கான தயாரிப்பின் நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, வானத்திலே பெரியதோர் அடையாளம் தோன்றியது, விண்ணகத்தில் பெண்ணொருவள் காணப்பட்டாள், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள், 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள். நாம் எடுக்கின்ற விழா என்பது ஏதோ பிறந்த ஒரு குழந்தை அல்ல. திருத்தந்தை ஒருவர் சொல்லுவார், கடவுள் ஒரு பெண்ணுக்காக காத்திருந்தார். அந்த பெண் யார்? அன்னை மரியா. தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்றோம், உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், நீ அவளது புதிங்காலை கடிக்க முயற்சி எடுப்பாய், ஆனால் ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டாய் என்று தொடக்க நூல் புத்தகத்திலேயே கடவுள் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக மீட்பர் ஒருவர் தோன்றுவார். அந்த மீட்பரின் தாயாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது கடவுளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகள் கடவுள் காத்திருந்தார். கடைசியாக இந்த உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அருள்மிக பெற்ற அன்னையாக இந்த அன்னை மரியாவை தான் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், இந்த அன்னை செய்த பாக்கியம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் விட இந்த பெண் எல்லோரையும் விட உயர்ந்த பெண்ணாக இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவேதான் அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. இது இன்னொரு கிறிஸ்துமஸ். எப்படி இயேசுவின் பிறப்பு விழாவை உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று பட்டாசு வெடித்து, வானவெளிகள் வெடித்து, கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து நாம் கொண்டாடி மகிழ்கிறோமோ, அதே போல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா தான் இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா. ஆனா தூத்துக்குடி மறை மாவட்டத்தை பொறுத்தளவுல நமக்கு வேளாங்கண்ணி மாதாவை பொறுத்தளவுல ரொம்ப ஆலயங்கள் இருக்காது. ஏன்னா 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். அப்போ வேளாங்கண்ணி மாதா காட்சி தரப்படவில்லை. எனவே நாம் தொடக்கத்திலேயே கிறிஸ்தவர்களாக மாறிய பொழுது நமக்கு அறிமுகம் செய்யப்பட்ட புனிதர்கள் என்பவர்கள் வேறு. அன்னை மரியாவின் காட்சி உலகின் பல இடங்களில் தரப்பட்டிருக்கிறது இல்லையா? லூர்து நகரிலே லூர்து அன்னையாக அவர் காட்சி கொடுத்தார். அந்த லூர்து நகரிலே தான் வெண்ணிற ஆடை அணிந்தவளாக, இடையிலே நீல கச்சையை அணிந்தவளாக அவள் காட்சி கொடுத்தாள். அதனாலதான் மாதா கலர் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றோம். நிறைய ப்ளூ கலர் சாரி எல்லாம் உடுத்திருக்கீங்க. இது எங்கிருந்து நம்ம பெற்றுக்கொண்டது? லூர்து அன்னை காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் தோன்றிய விதம் அவ்வாறு அமைந்தது. வெண்ணிற ஆடை அணிந்து இடையிலே நீல கச்சையை அணிந்திருந்தார் என்ற முறையிலே தான் அந்த காட்சி தரப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்திமாவிலே அன்னை மரியாள் காட்சி கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரணம் என்பது, இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே வேளாங்கண்ணியிலும் அந்த அன்னை காட்சி கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை இல்லை?
இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு. பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் என்ற முறையிலே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம். இந்த தாய் உலகத்தில் எத்தனையோ இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கிறாள். அவள் இந்த தமிழ்நாட்டிலும் ஒரு காட்சியை கொடுத்தாள். அது வேளாங்கண்ணியில் அமைந்தது என்பதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு புகழ் சாற்ற வேண்டும். எனவேதான் அந்த வேளாங்கண்ணியை நோக்கி ஏராளமான மக்கள் படையெடுத்து செல்கிறார்கள். நான் திருத்தொண்டராக இருந்த பொழுது திருச்சி தூய பவுல் குழுமடத்திலிருந்து எங்களை உதவி செய்வதற்காக வேளாங்கண்ணிக்கு அனுப்புவார்கள். எப்பவாவது வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடியேற்ற அன்னைக்கு நீங்க வேளாங்கண்ணிக்கு போய் இருந்து பார்க்கணும். மண்ணை போட்டா மண்ணு கீழே வந்து சேராத அந்த கூட்டம் இருக்கு. நாங்கள் திருத்தொண்டர்கள் என்பதால் எங்களை முன்னால பீடத்துக்கு கொண்டு வைச்சாங்க கொடியேற்ற இடத்துல. அப்பதான் பார்த்த அந்த மரியே வாழ்க்கை என்று அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை வானத்தை பிளந்து செல்கின்ற ஒரு வார்த்தையாக, அன்னை மரியாவுக்கு புகழ் சாற்றுகின்ற ஒரு வார்த்தையாக அமைவதை பார்த்து என்னுடைய உள்ளமெல்லாம் பூரித்து நின்றது. இந்த அன்னை மரியாவை வாழ்த்துவது சரியா? குறிப்பாக புன்னக்காயலில் கூட நிறைய பேர் பிரிந்த சபைகளுக்கு செல்கிறார்கள் இல்லையா? அதனால சிலர் அன்னை மரியாவுக்கு எதிராக ஏதாவது சொல்லலாம். தாயில்லாத குடும்பம் இருக்க முடியுமா? இல்லையா? அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுக்க போவது ஒரு பெண் தான். ஒரு தாய் தான் ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியும். அந்த அறியாத பருவத்திலே, முதிர்ச்சி அடையாத வயதிலே ஒரு குழந்தை மீண்டும் மீண்டும் பார்த்த முகம் என்பது தாயின் முகம்தான். எனவே ஒரு தாயோடு ஒரு குழந்தைக்குள்ள உறவு என்பது ஒரு தொப்புள் கொடி உறவு போல. இன்னைக்கு சிலர் மாதா பக்திக்கு எதிராக இருக்கலாம். ஒரு புனிதர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கடைசி குழந்தை இருக்கின்ற வரை இந்த மாதா பக்தி இந்த உலகத்தை விட்டு செல்லாது. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் கடைசி குழந்தை உயிர் வாழ்கின்ற வரை மாதா பக்தி இருக்கும். ஏனென்றால் அந்த குழந்தை நிச்சயமாக ஒரு தாயை தேடும். எனவே இன்று காளான்கள் போல புத்தீசர்கள் போல முளைத்துள்ள சில சபைகளை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக 2000 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள கத்தோலிக்க திருச்சபை ஒரு நாளும் விட்டு கொடுக்காது. தன்னுடைய போதனை எதுவோ அதிலே உறுதியாக இருக்கும். ஏன் இந்த அன்னை மரியாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உலகத்திலே கடவுள் எல்லா பெண்களையும் தேடினார். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அன்னை மரியாவு மட்டும்தான் சிறந்த தாய் என்று கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தன்னுடைய மகனுக்கு தாயாக, இயேசுவின் தாயாக அந்த பாக்கியத்தை பெற்றவளும் இந்த அன்னை மரியாள் தான். எனவேதான் வானதூதர்கள் அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று வானத்து வானதூதர்களை வாழ்த்திய ஒரு பெண்ணாக அன்னை மரியா இருப்பதை பார்க்கின்றோம். அந்த எலிசபெத் அம்மாள் சொல்கிறாள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. எனவே எல்லோரும் போற்றுகின்ற ஒரு தாயாக இந்த அன்னை மரியா இருக்கிறாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த இயேசுவுக்கு தாயாக, கடவுளுக்கு தாயாக இருந்த அன்னை மரியா இன்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளிலே நாம் அவளிடம் ஜெபிக்கின்ற பொழுது அவள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிறாள். அப்ப இந்த அன்னை மரியாவை நாம் நெருங்கி செல்வது எப்படி? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இவ்வளவு உயர் மதிப்புள்ள இந்த தாய், வானத்திலே நமக்காக பரிந்து பேசுகின்ற தாய், மோட்ச அலங்காரியாக இருக்கின்ற அந்த தாய், அல்லது ராஜகன்னி மாதாவாக இருக்கின்ற தாய், இந்த தாயை நாம் அணுகி செல்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அது என்னது? ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த அன்னை மரியாவை புகழ்கின்றோம். சில பேர் சொல்லலாம், ஜெபமாலை என்பது திருச்சபை கண்டுபிடித்த ஒரு கருவி இல்ல. இந்த ஜெபமாலையில் நாம் எதை ஜெபிக்கின்றோம்? பைபிளைத்தான் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களும் விவிலியத்திலே இருக்கிறது. ஜெபமாலை என்பது விவிலியத்துக்கு புறம்பானது அல்ல. யாராவது சபைகளை சார்ந்தவங்க கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, பரலோகத்தில் இருக்கிற மந்திரம் எங்க உள்ளது? இயேசு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபம் விவிலியத்திலே இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கிறோம். அப்படிதான் அன்பு மக்களே. எனவே விவிலியத்துக்கு புறம்பானது அல்ல ஜெபமாலை.
ஜெபமாலையில் நாம் ஜெபிக்கின்ற எல்லா வார்த்தைகளும் இந்த விவிலியத்தில் எடுக்கப்பட்டது, உயிருள்ள இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. இயேசு சீடர்களுக்கு ஒரே ஒரு ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அந்த ஜெபத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி ஜெபிக்கின்றோம். அதைத்தான் ஜெபமாலையில் முதல் பகுதியாக அமைத்திருக்கிறோம். இரண்டாவதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க. இது யார் சொன்ன வார்த்தை? வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை விவிலியத்தில் இருக்கிறது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அதை யார் சொன்னார்? எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை சந்திக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியோடு சொன்ன வார்த்தைகள். எனவே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் விவிலியத்தை தான் ஜெபிக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஜெபமாலை என்பது உங்களுக்கு பல நேரங்களிலே கை கொடுக்கின்ற ஒரு கருவியாக இருக்கும். நம்முடைய வரை மாவட்டத்தை ஒரு சாமியாரை பற்றி சொல்லுவாங்க. அந்த பங்கு ரொம்ப கடினமான பங்கு, அடிக்கடி சண்டை வருகின்ற பங்கு. திடீர்னு வருவாங்க கமிட்டிக்காரன் அல்லது யாராவது ஊர்க்காரர் சண்டை போட்டாங்கன்னா உடனே அவர் ஜெபமாலை எடுத்துட்டு அந்த வரண்டால நடப்பாராம். அவங்க ஏதாவது தீர்வு கேட்டாங்கன்னா அந்த ஜெபமாலையை ஜெபிச்சுட்டு அவர் சொல்கிற தீர்வு ஊர் மக்கள் எல்லோரும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு செல்வார்களாம். அந்த அளவுக்கு இந்த ஜெபமாலைக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று அந்த தாயினுடைய விழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த தாயை நாம் நெருங்கி செல்வதற்கு, இந்த தாயை நாம் அடிக்கடி நினைப்பதற்கு திருச்சபை கொடுத்திருக்கிற மாபெரும் கருவி என்பது ஜெபமாலை. ஒரு காலத்துல எல்லா வீட்லயும் ஜெபமாலை இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். சாயங்காலம் 7 மணிக்கு ஜெபமாலை நடக்கும் போது அங்க சோறு வந்துச்சா, விறகு கழுவி விட்டுச்சியா, அந்த கதையெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ஜெபமாலை வீட்டுல கட்டாயம் உண்டு. அது முடிஞ்சாதான் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லையா? ஜெபமாலைக்கு வந்தா தண்டனைகள் உண்டு. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய கடற்கரை கிராமங்களிலே அந்த கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள். எனவே அன்புக்குரியவர்களை, குடும்பத்திலே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ பிள்ளைகள் கணவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்யலாம்? சாயங்காலம் சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு ஜெபமாலை ஜெபிக்கலாம். ஒரு 10 மணி சொன்ன பாடு ஒரு மாதா பாட்டு பாடலாம். முடிஞ்ச பாடு ஒரு விவிலிய வசனம் உங்க குழந்தைகள் யாரையாவது வாசிக்க சொல்லலாம். அது உண்மையிலேயே உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் சேர்ந்து சாப்பிடுறீங்க, சேர்ந்து ஜெபிக்கிறீங்க, அது உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்லிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஜெபமாலை மட்டுமே அன்னை மரியாவோடு நம்மை இணைக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். எனவே இந்த நாட்களிலே ஜெபமாலை வழியாக அன்னை மரியாவின் புகழை பாடுவோம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.